வணக்கம். இது பிக் பிக்சர். நான் பாலா. பசும்பொன்ல பல்வேறு அரசியல் நகர்வுகள் அரங்கேறி இருக்கிறது. இந்த நகர்வுகள் சொல்லக்கூடிய அரசியல் செய்தி என்ன? பிள்ளையார் சுழி போடப்பட்டது, கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டது அப்படின்னு தாவேக்க கொடிபரப்பதை பார்த்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு அணியை கட்டமைப்பதில் அல்லது அதிமுகவை பலப்படுத்துவோம், ஒருங்கிணைப்போம் என்று குரல் கொடுத்தவர்கள் உண்மையிலேயே பிள்ளையார் சுழி போட்டிருக்கிறார்களா பசும்பொன் மண்ணிலிருந்து என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரே நாளில் அரங்கேறிய பல்வேறு அதிரடி அரசியல் நகர்வுகள் குறித்து விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனுடைய குரு பூஜை விழா வழக்கமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு வந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். அப்படியான ஒரு வழக்கமான நிகழ்வாகத்தான் இந்த நாள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதிரடி அரசியல் நகர்வுகள் அங்கே அரங்கேறியது. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அங்கு வந்து மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்திவிட்டு அங்கே பசும்பொன்ல தேவர் பெயரில் ஒரு திருமண மண்டபம் கட்டப்படும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு மரியாதை செலுத்த வந்த அதே நேரத்தில் மதுரையிலிருந்து பசும்பொன்னுக்கு மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் அதிமுகவினுடைய ஒரு அதிருப்தி தலைவரான கே.ஏ. செங்கோட்டையன், ஒரு மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர், அவங்க ரெண்டு பேரும் ஒரே காரில் பசும்பொன்னுக்கு வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி ஒரு முக்கிய செய்தியாக மாறியது. ஸோ அவர்கள் இருவரும் வரக்கூடிய அதே நேரத்தில் ஒரு இடத்துல மேலும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் சந்தித்து 3 பேரும் ஒன்றாக பசும்பொன்னிற்கு சென்று மரியாதை செலுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி உண்மையிலேயே அதிமுகவுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் என்ன மாதிரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதற்கு பிறகாக அதிமுக பொதுச் செயலாளர் அங்கு மரியாதை செலுத்திவிட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது கேட்குறாங்க, இந்த மாதிரி 2 பேரும் ஒரே காரில் வருகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது, வரட்டும், வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பதில் சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். அதற்கு பிறகாக பசும்பொன்னுக்கு முன்னாடி அபிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் 3 பேரும் ஒன்றாக சந்தித்து பேசுகிறாங்க. பேசிட்டு அங்கிருந்து ஒன்றாக வாகனத்தில் வராங்க. 3 பேரும் ஒன்றாவே பசும்பொன்னுக்கு வந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. மரியாதை செலுத்திட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. இப்போ 3 பேரும் 3 வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. அது என்ன சொல்லக்கூடிய அந்த 3 கருத்துக்களினுடைய சாரம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது அதிமுகவை ஒருங்கிணைப்பது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் மூவரும் உறுதியாக நிற்கிறார்கள். அதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே தேவர் நினைவிடத்திலிருந்து, இந்த பசும்பொன் மண்ணிலிருந்து, இவருடைய இந்த சன்னதியிலிருந்து சபதம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான சபதம் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இது எடப்பாடி அதிமுக, இது ஒட்டுமொத்த அதிமுகவுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தலைவர்களுக்கான உண்மையான அதிமுக தொண்டர்களுக்கு ஆதரவாக, அதே நேரத்தில் எடப்பாடி திமுக, அதை அதிமுகவை இடிஎம்கே அப்படின்னு அவர் வகைப்படுத்துகிறார். ஸோ அவருக்கு எதிராக நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பது, அதிமுகவை அடுத்த ஆண்டு வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற வைத்து ஆட்சியில் அமர வைப்பது அப்படிங்கிற ஒற்றை நோக்கில் நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட போகிறோம் அப்படிங்கிறத ஓப்பனாகவே டெக்ளேர் பண்ணுறார். அடுத்ததாக பேசக்கூடிய செங்கோட்டையன், ஸோ ஏற்கனவே நான் சொன்னது தான், திமுகவுக்கு எதிராக அதிமுகவை பலப்படுத்த வேண்டும். கடந்த தேர்தல்களில் ஒரு தொடர் தோல்வி நடந்திருக்கிறது. அந்த தோல்விகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம், அதன் அடிப்படையில் அதிமுகவை பலப்படுத்தி வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒருங்கிணைப்பு நடக்கணும். ஸோ அதை ஏற்கனவே நான் சொன்னதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கான நடைமுறைகளில் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை செங்கோட்டையன் சொல்கிறாரு. அதற்கு பிறகாக சசிகலாவும் உங்களோடு இணைந்து பயணிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, ஆமாம், அவரும் வந்து கொண்டிருக்கிறார். காலதாமதமாக அவர் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகுது, ஆனால் அவங்களும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கத்தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் சசிகலாவும் பசும்பொன்னிற்கு வருகிறார். ஆனால் அதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விடுகிறார். டிடிவி தினகரன் சசிகலா இடையிலான அந்த சந்திப்பு தொடர்ச்சியாக நிகழாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியிலான காரணமா அல்லது குடும்ப ரீதியிலான காரணமா அப்படிங்கிற கேள்வி ஒருபுறம் இருக்கு. அதை தாண்டி டிடிவி தினகரன் புறப்பட்டு சென்ற பிறகாக
பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் சசிகலாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சசிகலாவை சந்தித்த பிறகு செங்கோட்டையன் கிட்ட கேள்வி கேட்கும்போது, ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 பேரை அவர் சந்தித்து நேரில் பேசிடுறாரு. ஒருவேளை கட்சியிலிருந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நீக்கப்பட்டால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி என்னை நீக்கினால் மகிழ்ச்சி தான் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஸோ அதற்கு பிறகு மீண்டுமாக சசிகலாவும் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறார். இதன் இடையில் மதுரைக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் அங்கே ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார். அதில் தான் பல்வேறு விஷயங்களை அவர் சொல்கிறார். இதற்கெல்லாம் நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பதில் அடியாக எதிர்வினையாக அந்த செய்தியாளர் சந்திப்பில் தான் நிறைய விஷயங்களை பேசினார். தொடர்ச்சியாக முன்னதாக திமுக அரசு மீதான இந்த நெல் கொள்முதல் விவகாரம், மழை பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் நிறைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பேசிய இபிஎஸ் தொடர்ச்சியாக இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, அது அவர்களை பற்றி பேசுவது வீண், அது வேஸ்ட்டு, நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இதைத்தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக டிடிவி தினகரன் இதைத்தானே பேசிகிட்டு இருக்காரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே அவர் இதைத்தானே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதை பற்றி பேசுவதில் எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரால் 2021 ஆட்சி பறிபோனது, யாரெல்லாம் சதி செய்தார்கள், குழி பறித்தார்கள் அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. மிக குறிப்பாக அதை பன்னீர்செல்வத்தை குறிப்பிட்டு சொல்கிறவர், தொகுதியை குறிப்பிட்டு அந்தியூர் தொகுதியெல்லாம் அதிமுகவினுடைய கோட்டை, அங்கெல்லாம் உள்குத்து வேலை பார்த்து தானே கட்சியை ஜெயிக்க விடாமல் பண்ணாங்க அப்படின்னு செங்கோட்டையனை அடிக்கோடிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஸோ அப்படியான ஒரு தோல்விகளை கொடுத்தவர்கள் அவர்களை எப்படி மீண்டுமாக சேர்க்க முடியும், அல்லது அவர்கள் சேர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? என்னுடைய தலைமையில் இருப்பது தான் அதிமுக, இங்கு தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள், எனவே வேற எந்த குழப்பமும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பயிர்கள் செழித்து வளரணும் அப்படின்னா களை எடுக்கணும். ஸோ அந்த களைகளை எல்லாம் எடுத்தாச்சு, இனிமேல் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுக என்கிற பயிர் நல்லா செழித்து வளரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஸோ இப்போ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாவேக்க கொடி கரூர் சம்பவத்துக்கு பிறகாக குமாரபாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் அவர் பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் போது தாவேக்கவனுடைய கொடி பறப்பதை பார்த்து கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஸோ இப்போ ஒரு ரியல் பிள்ளையார் சுழி அதிமுகவுக்கு எதிராக அல்லது குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுக்கப் போகிற நடவடிக்கைகளை கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் உள்ளிட்ட தலைவர்கள், அதில் சசிகலாவும் அடக்கம். ஸோ இப்போ இதில் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல் செய்தி என்னவாக இருக்குது அப்படின்னா, இதை எங்கிருந்து அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள்? மதுரையிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. தென்மண்டலம் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒரு மைனஸாக பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுல தென்மண்டலமும் ஒன்றா இருக்குது. ஸோ அப்போ தென்மண்டலத்திற்கான வாக்கு வங்கியை பலமாக வைத்திருப்பவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இந்த 2 தேர்தலையுமே பெறப்பட்ட வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக, நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து பார்த்தோம்னாலும் அதே போல் சட்டமன்ற தேர்தலையும் சரி, அதிமுகவுக்கான பின்னடைவு ஏற்பட்ட இடங்கள் எங்கெல்லாம் அப்படின்னு அங்கே எடுத்து பார்த்தோம்னா அந்த இடங்கள்லாம் அமமுக கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது அப்படிங்கிறது வெளிவந்த அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலேயே நமக்கு தெரியும். அதே போன்று நாடாளுமன்ற தேர்தலையும் கூட பன்னீர்செல்வம் அங்கு சுயேட்சையாக போட்டியிட்ட தொகுதிகளிலும் கூட அவர் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்ற ஒரு வேட்பாளராகத்தான் இருந்தார். ஸோ அப்போ அதிமுகவுக்கு தென்மண்டலத்தில் பலம் சேர்க்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களெல்லாம் ஓரணியில் ஒரு புள்ளியில் இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒன்று. அதை தாண்டி செங்கோட்டையன் அவர் கொங்கு மண்டலத்தினுடைய தலைவர், மண்ணை சேர்ந்த ஒரு தலைவர் தான். ஸோ அவர் ஒரு இப்போதைக்கு ரெபல் லீடராக இருக்கிறாரு. அவரும் இங்கு பசும்பொன்னில் இவர்களோடு கைகோர்த்திருப்பது அப்படிங்கிறது அங்கிருக்கக்கூடிய தென்மண்டலத்தை சேர்ந்த மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு இன்னும் கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு செய்தியாகவும் அது அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் இந்த நடவடிக்கையை எப்படி தீவிரப்படுத்த போகிறாங்க? ஏன்னா பல
அரசியல் நோக்கர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேக கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன் ஃபியூச்சர் அப்படியான ஒரு சூழல் உருவாகி விடுமா, அதற்கான ஒரு சூழலை நோக்கி எடப்பாடி பழனிசாமியே அதை நகர்த்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்கே அதிமுக பாஜக கூட்டணி அவர்கள் ரொம்ப ஏர்லியராக வந்தாங்க. இன்றைய செய்தியாளர் சந்திப்பிலும் எடப்பாடி பழனிசாமி அதை சொல்கிறாரு. நாங்கள் எல்லா கூட்டணியையும் 1 மாதத்திற்கு 1.5 மாதத்திற்கு முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் பாஜக அவர்கள் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் அவர்களோடு கூட்டணி இறுதி செய்துட்டோம். இனி வரும் கட்சிகள் தேர்தலுக்கு நெருக்கத்தில் கூட அது முடிவாகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாரு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கும் பட்சத்தில் மேலும் சில கட்சிகள் என்பது தாவேக்கவா அப்படின்னு கேட்கும்போதும், தாவேக்கவோடு நாங்களும் பேச்சுவார்த்தை நடத்தலை, அவங்களும் எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் க்ளோஸ் பண்ணுறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இப்படியான நகர்வுகள் அப்படிங்கிறது இன்றைக்கு மதுரையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. இதை தாண்டி ஒரு சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அங்கு செய்தியாளர்களை சந்திக்கும் போது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரை அழைத்து வந்து பேச வச்சதும், சீமான் குறித்து சில பாசிட்டிவான சில விஷயங்களை மதிமுக பொதுச் செயலாளர் பேசினதும் அப்படிங்கிறதும் சில பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளாக இன்றைக்கு பசும்பொன்னில் நடந்த தேவர் குரு பூஜை என்பது மாறி இருக்கிறது. எனவே இந்த ரியல் பிள்ளையார் சுழி அது அதிமுகவுக்கு எதிராக அல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிமுகவினுடைய மீட்பு அல்லது அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அந்த புள்ளி என்பது அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகர இருக்கிறார்கள். இப்போ ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கின மாதிரி ஏன் செங்கோட்டையனை கட்சியில் விட்டு நீக்கினீங்க, அதில் என்ன தயக்கம் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் தயக்கம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஸோ அப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கு தலைவர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற காரணத்துக்காக ஒருவேளை செங்கோட்டையன் நீக்கப்பட்டால் அது இன்னும் பல எதிர்வினைகளை கூடுதலாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்க நேரிடும். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது அங்கே அதிமுகவை வலுப்படுத்தும், அதாவது அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர்களை இன்னும் மேலும் வலுப்படுத்துவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். அப்படி வலுப்படுத்தும் பட்சத்தில் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து என்டிஏவுக்கு வரப்போகிறார்களா, ஒரு அணியாக அவர்கள் என்டிஏவுக்குள்ளே வருவாங்களா, அல்லது என்டிஏவுக்கு வெளியில் தாவேக பாமக மாதிரியான கட்சிகளை இணைத்து அவர்கள் வேறொரு கூட்டணி. ஏன்னா தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் சொல்வது என்ன அப்படின்னா, விஜய் மேலே ஒரு நம்பிக்கையை அவர் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறார். விஜயகாந்த் மாதிரியான ஒரு தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் அப்படிங்கிறாரு. ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு விஜய் போனால் அது ஒரு தற்கொலை முயற்சி அப்படிங்கிற விமர்சனங்களை வைக்கிறாரு. ஸோ அப்போ அவர் அதிமுகவுக்கு போவதை, விஜய் நகர்வதை தடுக்கக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது இப்படியான ஒரு அணியை கட்டமைத்து அதை தாவேக்கவுடன் கூட்டணி சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் டிடிவி தினகரன் எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எனவே இன்றைக்கு மதுரை மண்டலம், மேற்கு மண்டலத்தில் மதுரை பசும்பொன்னில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரியல் பிள்ளையார் சுழி என்பது இனிவரும் நாட்களில் அரசியல் அரங்கில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.